இந்தியாவுக்கே தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான விஷயத்தை கல்வி கடனில் மதுரையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒரு முன்மாதிரி, பிணையில்லாத கல்வி கடன் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கொடுக்க முடியும், கொலட்ரால் இல்லாமல். ஆனால் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான பிணையும் இல்லாமல் கொடுக்க முடிகிற ஒரு திட்டம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது என்பதை கண்டறிந்து கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு யோகேஸ்வர் என்ற மதுரையினுடைய அவனியாபுரத்தை சார்ந்த மாணவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடிலைட் பல்கலைக்கழகத்தில் படிக்க சென்றவருக்கு 40 லட்சம் ரூபாய் இதே வங்கி கிளையிலே நாம் தந்தோம். அதை செய்தியில் பார்த்து படித்த மாணவி சிந்து கடந்த ஆண்டு இங்கிலாந்திலே இருக்கிற நம்முடைய வேல்ஸ் நகரத்திலே இருக்கிற கார்டிஃப் பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்றார். கடந்த ஆண்டு சிந்துவுக்கு 30 லட்சம் ரூபாய் கல்வி கடன் பிணை இல்லாமல் வழங்கினோம். இந்த ஆண்டும் அதே போல் ஒரு தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. மாணவி சுஸ்மிதா அவர்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்னை சந்தித்து, நான் வெளிநாடுகளில் முக்கியமான பல்கலைக்கழகத்தில் படிக்க செல்ல போகிறேன், எனது மிக முக்கியமான விருப்பம் அது. ஆனால் அதற்கான கொலட்ரால் கொடுக்கறதுக்கான சொத்துக்கள்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக யூனியன் பேங்க் வங்கியில் இருக்கிற இந்த 150 பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் உங்களுக்கு எந்த விதமான பிணையும் இல்லாமல், கொலட்ரால் இல்லாமல் கல்வி கடன் பெற்றுத்தர முடியும் என்று சொல்லி, அதே போல் வங்கியினுடைய மேலாளர் சார்லஸ் அவர்களிடமும் தொடர்பு கொண்டு பேசினேன். உண்மையிலே மாணவி சுஸ்மிதா அவர்களை பாராட்ட வேண்டும். அது சொன்ன பிறகு அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து இன்றைக்கு கார்டிஃப் பல்கலைக்கழகம், வேல்ஸ் இங்கிலாந்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அவருக்கு எந்த விதமான பிணையும் இல்லாமல் 40 லட்சம் ரூபாய் கல்வி கடனை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்குகிறது. இது முன்மாதிரியான ஒரு திட்டம். தமிழ்நாடு முழுவதும் இதை பயன்படுத்த வேண்டும். உலகின் சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க நினைக்கிற மாணவர்கள் அதற்கான கல்வி தகுதியை, திறனை வளர்த்து கொண்டால் பொருளாதாரம் ஒரு பிரச்சனை அல்ல. உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார பின்னணியும் இல்லை என்றாலும் கூட உங்கள் கல்வியின் மூலம் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். அதற்கு இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏற்கனவே 160 பல்கலைக்கழகங்கள், சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இருந்தது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் கூடுதலாக 100 பல்கலைக்கழகத்தை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் இணைத்திருக்கிறது. எனவே 260 பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால், நுழைவுத் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் ஒரு பைசா கூட நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. எந்த விதமான பிணையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தேர்ச்சி பெற்ற கடிதத்தோடு வந்தால் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் உடனடியாக பலனடைய முடியும். உண்மையிலே சுஸ்மிதா அவர்களுக்கும் அவருடைய தந்தை ஆனந்தனுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். சுஸ்மிதா நம்முடைய புனித சார்லஸ் பெண்கள் பள்ளி, மேல்நிலைப் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர். மாநகராட்சி வெள்ளிவீதியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் இளங்கலை கணினி பயன்பாடு படித்தவர். முதுகலை கணினி பயன்பாடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இப்பொழுது கார்டிஃப் பல்கலைக்கழகம், இங்கிலாந்து வேல்ஸில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு தேர்ச்சி பெற்று இன்று மாலை அவர் இங்கிலாந்துக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரது கல்வி பயணம் மிக வெற்றிகரமான பயணமாக அமைய வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா முன்மாதிரியாக, தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான ஒரு வேலையை மதுரையிலே செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கல்வி கடனிலே ஒரு நல்ல பங்களிப்பை செலுத்துகிறார்கள். அது எல்லாவற்றிலும் முத்தாய்ப்பானது பிணை இல்லாமல் கொடுக்குற கல்வி கடன். 4 லட்சம் ரூபாய் பிணை இல்லாமல் வாங்குறதுக்கே அவ்வளவு போராட வேண்டியிருக்கு. 40 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய விஷயம். இதுதான் மாணவர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். படிக்கிற மாணவர்கள் எங்களால் உயர முடியும் என்று கல்வியிலே திறன் இருக்கிற மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்களது வறுமை அல்லது பொருளாதாரமின்மை என்ற சூழலை முறியடிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்க வேண்டுமோ அவருக்கெல்லாம் பயன் கிடைக்க உறுதியாக நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி நான் எனது மாணவி சுஸ்மிதாவுக்கும் வங்கி மேலாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.